நண்பர்களே, இமிகிரேஷன் லோயரோடு நாங்கள் உரையாடி கொண்டிருக்கின்றோம். மிக முக்கியமான பல விடயங்களை நாம் தொடர்ச்சியாக உரையாடி கொண்டிருக்கின்றோம். இன்று நேர்களுடைய பல கேள்விகள் இருக்கின்றன. அவற்றில் ஒரு சில கேள்விகளை இன்று நாம் பார்ப்போம். இமிகிரேஷன் லோயர் ஜோகராஜா ஜெயகாந்த் எங்களோடு இருக்கின்றார். அவரோடு இந்த விடயங்கள் தொடர்பாக பேசுவோம். வணக்கம் ஜோகா. வணக்கம் வணக்கம் மிஸ்டர் அனஸ். நிறைய பேர் எங்களுடைய இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு பல கேள்விகளை எனக்கு அனுப்பியிருக்கின்றார்கள். அதுல ஒரு சில கேள்விகள்ல முக்கியமாக இப்ப 5 வருஷத்துக்கு ஒர்க் பெர்மிட் விசா எடுத்தவர்களுக்கு 5 வருஷத்துல பிஆர் கிடைக்குமா என்ற ஒரு கேள்வி வந்திருக்குது. இப்ப தற்பொழுது இருக்கின்ற இந்த நிரந்தர பதவி பிஆர் தொடர்பான சட்ட வரவுகளுக்கு அடிப்படையில அவர்கள் 5 வருட அந்த ஸ்கில் ஒர்க் விசாவிலே வந்திருப்பார்களா இருந்தால் அவர்கள் அந்த 5 வருட பூர்த்தி செய்யும் பொழுது அவர்கள் பொதுவாக இப்பொழுது மே மாதம் 31ஆம் தேதி 5 வருடத்தை பூர்த்தி செய்வார்கள் சொன்னால் அவர்கள் அந்த நிரந்தர பதவி விண்ணப்பத்தை இப்போதே சமர்ப்பிக்க முடியும். அதிலே எந்த விதமான மாற்றங்களும் இதுவரை ஏற்படுத்தப்படவில்லை. இப்ப 2021 நீங்க சொல்கிறீர்களா? அதான் அவர்கள் 2021 வந்து இப்ப 2026 5 வருடத்தை பூர்த்தி செய்வர்களா இருந்தால் சமர்ப்பிக்கலாம். ஆனால் இது ஜூன் மாதத்துக்கு பிறகுவாறு இருக்கும், நவம்பருக்கு பிறகுவாறு இருக்கும் என்று நாங்கள் இப்பொழுது சொல்ல முடியாமல் இருக்கிறோம்னு சொன்னால் இது இந்த நிரந்தர பதவியுரிமையை 10 வருடத்துக்கு மாற்ற வேண்டும் என்ற அந்த முன்மொழி முன்வைக்கப்பட்டு அது இன்னமும் ஒரு வாத பிரதிவாதங்கள் அடிப்படையிலே தான் இருக்கின்றது. இந்த லேபர் கவர்மெண்ட், அதாவது தொழிற்கட்சியினுடைய 100க்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதற்கு எதிரான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். அதோடவான விடயங்கள் இன்னும் ஒரு தீர்மானத்துக்கு வந்ததாக இல்லை. சரி, இன்னொருத்தர் கேட்டிருக்கிறார் 2011 நாட்டுக்கு வந்திருக்கிறார். 2012 அவருக்கு அசைலம் அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்குது. ஸ்பான்சர்ல வாய்ப்பிள்ளைகள் எல்லாம் எடுத்திருக்கிறார். அவங்களுக்கு சிட்டிசன் கிடைச்சிடுது. நல்லா பாருங்க இந்த கதையை. அவங்களுக்கு சிட்டிசன் கிடைச்சிடுது. அப்ப ஐஎல்ஆர் எடுத்து 10 வருஷம் ஆயிட்டுது. ஆனா இப்ப பாஸ்போர்ட் பிரச்சனை, அதாவது வேற பாஸ்போர்ட்ல வந்த காரணத்தினால வேற பாஸ்போர்ட்ல உள்ளுக்கு வந்திருக்கிறார். வந்த காரணத்தினால சிட்டிசன்ஷிப்பை ரிஃப்யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்ப இது என்ன பிரச்சனை? அதுக்கு பிறகு கேட்டிருக்காங்க. லோயர் சொல்லிக்கிறார் ஜிபி லெட்டரை கொண்டாங்க, சர்ச்சில் உள்ள லெட்டரை கொண்டாங்க, கவுன்சில்ல உள்ள லெட்டரை கொண்டாங்க. என்ன கொடுத்தாலும் அவர்கள் எழுதி கொண்டிருக்கின்றார்களாம், நீங்க வேற பாஸ்போர்ட்ல வந்த காரணத்தினால உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் தர முடியாதுன்னு. இந்த சிக்கலுக்கு என்ன தீர்வு? இதற்கு தீர்வு என்று சொல்றது நான் சொன்ன மாதிரி சட்ட ரீதியான ஏதாவது ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டு அந்த தீர்ப்பு அடிப்படையிலே எவ்வாறான அகதி கோரிக்கையாளர்கள் நாட்டில் உள்நுழையும் பொழுது அவர்கள் எவ்வாறான ஆவணங்களை பயன்படுத்த முடியும், எதை பயன்படுத்த முடியாது, எவ்வாறான விடயங்களை சொல்ல முடியும் என்ற வரையறைகள் நீதிமன்றத்தினாலே குறிப்பிடப்பட்டு அது சட்டத்துக்குள்ளே உள்வாங்கப்படுமாக இருந்தால் அதிலே மாற்றங்கள் வர வாய்ப்புகள் இருக்கின்றது. அதற்கு முன்னர், அதாவது இந்த கவுண்டர்ஃபீட் டாக்குமெண்ட்ஸ், அதாவது இன்னொருடைய ஆவணங்களை பயன்படுத்தி அல்லது பிழையான ஆவணங்களை அல்லது தயாரிக்கப்பட்ட ஆவணங்களை பயன்படுத்தி ஒருவர் நாட்டுக்குள் உள்நுழைவது அல்லது வேறு தேவைகளுக்கு அவற்றை பயன்படுத்துவது என்பது மிகவும் இறுக்கமான சட்ட ரீதியான ஒரு கிரிமினல் ஆஃபென்ஸாக, அதாவது ஒரு மிகவும் குற்றச்செயலே மிகவும் உயர்ந்த குற்றச்செயலாக அவர்கள் கருதுகிறார்கள். அதன் அடிப்படையில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த நன்னடத்தை என்ற விடயத்திலே அவரை ஒரு நட்பிரஜையாக ஏற்று பிரித்தானிய பிரஜையாருமே வழங்குவது அரசாங்கத்தை பொறுத்தவரை தற்போதைய நிலைமையிலே அது கடினமாகத்தான் இருக்கும். இதுக்கு முடிவே இல்லையா? அவர் அப்படியே இருக்க வேண்டியதானா? எல்லாருக்கும் கிடைச்சிடுது. அதற்கு முடிவு எவ்வாறு என்று சொல்லி சொன்னா என்ன சொல்லுறாருன்னு சொன்னால், அவர் ஒரு இவ்வாறான பிரச்சனைகள் இருக்கின்ற ஒருவர் ஒரு ஏதோ ஒரு காரணத்துக்காக அவரிடம் ஒரு முகவர் அந்த பாஸ்போர்ட்டை கொடுத்திருக்கலாம், இதை பயன்படுத்தி செல்லன்னு சொல்லியிருக்கலாம். அவரை பொறுத்தவரையிலே அவருக்கு அதோடமான எந்த அறிவும் இல்லை எந்த நோக்கமும் இல்லாமல் இருந்திருக்கலாம். முகவருடைய வழிநடத்தலை பின்பற்றி அவர் வந்திருக்கலாம். அதற்கு அவர்கள் என்ன சொல்லுறாங்கன்னு சொன்னால், நீங்கள் இந்த நாட்டிலே வந்ததன் பின்னர் உங்களுடைய கம்யூனிட்டி ஆக்டிவிட்டீஸ், சேரிட்டி ஒர்க்ஸ், அதே போல் உங்களுடைய இந்த நாட்டுக்கு நீங்கள் எவ்வாறு நீங்கள் கண்ட்ரிபியூட் பண்ணுறீர்கள், உங்களுடைய சொசைட்டிக்கு, நாட்டினுடைய சொசைட்டிக்கு எவ்வாறு கண்ட்ரிபியூட் பண்ணுறீர்கள் என்ற விடயங்களை அனைத்தையும் உள்ளடக்கி நீங்கள் ஆவணங்களை சமர்ப்பித்தால் அவற்றை பரிசீலனைக்கு உட்படுத்தி அந்த நீங்கள் விட்ட தவறு என்பது அது உங்களுடைய ஒரு சொந்த தவறாக இல்லாத இருக்குமாக இருந்தால் அவற்றை பரிசீலனைக்கு எடுத்திருக்கலாம்னு சொல்லி அந்த ஹோம் ஆஃபீஸுடைய கைடன்ஸ்லேயே சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே அவ்வாறான செயற்பாடுகள் பொதுவாக இப்போ பலர் சேரிட்டி ஒர்க்ஸ்லேயே ஈடுபடுவார்கள்.
அவ்வாறான சேரிட்டி ஒர்க்கில் ஈடுபடும் பொழுது அவர்களுக்கு அந்த சேரிட்டி ஆர்கனைசேஷனாலே அந்த கடிதங்கள் வழங்கப்பட்டு அந்த அவருடைய ஆதரவுகள் கிடைக்குமாக இருந்தால் அது ஒரு சாதகமான வாய்ப்பை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தலாம் என்றுதான் சொல்லலாம். என்ற அவ்வாறான சம்பவங்கள் நடந்ததாக இதுவரை என்ன நான் கேள்விப்படவில்லை. ஆனால் அந்த அவருடைய கைடன்ஸ்லேயே அந்த விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இப்ப ஐஎல்ஆர்ல இருக்கிற ஆட்களுக்கு உங்களோட அட்வைஸ் வந்து அதிகமா கம்யூனிட்டி ஒர்க்குகள் செய்ய சொல்றீங்களா? அது நல்லது அவங்கள அந்த இதுக்கு பாஸ்போர்ட்டுக்கு. அதாவது அவர்கள் அந்த அகதி கோரிக்கையாளர்களாக இந்த நாட்டுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி ஏதாவது பிழையான விடயங்களிலே உள்நுழைந்து அல்லது காலதாமதமாக விண்ணப்பங்களை சமர்ப்பித்தது போன்ற விடயங்கள் இருக்குமாக இருந்தால் அவர்களுக்கு அந்த பிரஜா உரிமை நிராகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அவ்வாறானவர்கள் இவ்வாறான விடயங்களிலே கொஞ்சம் கூடுதலாக அக்கறை செலுத்தி செயற்படுவதாக இருந்தால் அது அவர்களுக்கு ஒரு உதவியை வழங்கக்கூடியதாக இருக்கும் என்று கருதுகின்றேன். சரி, அடுத்த வந்து பிஆர் எடுத்துட்டு ஊருக்கு போனா எத்தனை நாள் தங்கலாம்? ஓகே, இப்போ பிஆர் எடுத்து போட்டு ஊருக்கு போனால் எத்தனை நாள் தங்கலாம்னு சொன்னால் ஒருவர் 2 ஆண்டுகளுக்கு மேலே அவர் இந்த நாட்டை விட்டு வெளியில் நிற்க கூடாது. 2 ஆண்டுகளுக்கு உட்பட்ட காலம் அவர் இங்கே வந்துட்டு திரும்பி போவாரா இருந்தால் அந்த 2 வருஷத்துக்கு திருப்பி அதுல இருந்து 2 வருஷம் கால்குலேட் ஆகும். அப்ப 2 வருஷத்துக்கு ஒருக்கா வர வேணுமா இங்க? 2 வருஷத்துக்குள்ள அவர் வந்துட்டு போகும். 2 வருஷத்துக்கு மேல அவர் வெளியில நிற்பாரா இருந்தால் அவர் வந்து திருப்பி விண்ணப்பம் மேற்கொண்டு அந்த விண்ணப்பம் பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டு அவர் திருப்பி நாட்டுக்குள்ள வரலாம். அவர் அங்க நின்றதுக்கு சில காரணங்கள் இருக்கும். உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம், இப்ப கோவிட் காலத்துல இந்த பிரச்சனை கனவேருக்கு வந்தது. விமானங்கள் ஓடவில்லை, நாடுகள் தடைப்பட்டியலுக்குள்ள இருந்தது போன்ற பல்வேறு விடயங்கள் இருந்தது. இந்த காரணத்தால வந்து பலர் அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு திரும்ப முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. அவ்வாறானவர்களுக்கு விலக்குகள் வழங்கப்பட்டது. அதாவது அவர்களோட அந்த காரணத்தை சரியா தெரியப்படுத்தி அதுக்கான ஆவணங்கள் சமர்ப்பிக்கும் பொழுது அவர்களுக்கு விலக்குகள் வழங்கப்பட்டது. இப்போ இன்னொரு பக்கத்தை எடுத்தோம்னு சொன்னால் மிடில் ஈஸ்ட்ல போர் நடந்து கொண்டிருக்குது, அதால் ஃப்ளைட் இல்லைன்னு சொல்லி ஒரு சூழ்நிலை ஒன்று உருவாகமா இருந்தால் அவர்கள் வர முடியாது. அவ்வாறானவர்கள் அதுக்குரிய காரணங்களை சொல்லும் பொழுது அது வந்து ஒரு சாதகமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு பரிசீலிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப பிஆர் பாஸ்போர்ட் எடுத்துட்டு ஓகே ஸ்ரீலங்காவுக்கு போய் வாழ யோசிக்கிறாங்க. இப்ப இவர்களுடைய நிலைமை என்ன? அவர்கள் இங்க வந்து போகணுமா, தேவையில்லையா? இப்ப அங்க விசா எடுத்து இருக்கலாம், ரெசிடென்ட் விசா ஒரு வருஷமோ இன்னும் 10 வருஷமோ ஏதோ கொடுப்பார்கள் என்று நினைக்கிறேன், எடுத்துட்டு இருக்கலாம். இவர்களுடைய நிலைமை என்ன? அதாவது இந்த நாளில் பிரித்தானிய பிரஜா உரிமை பெற்று அவர்கள் பிரிட்டிஷ் பாஸ்போர்ட்டோட இருப்பார்களா இருந்தால் அவர்கள் போய் இன்னொரு நாட்டிலே அவர்கள் விசா எடுத்து அங்கே வதிவதில் வந்து அவை கட்டாயம் இந்த நாட்டுக்கு இத்தனை நாளைக்குள்ள திரும்பி வரணும் என்ற தேவைப்பாடுகள் அங்கே இல்லை. அவை வந்து அந்த நாட்டில் வசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமென்னு சொன்னால் சட்ட ரீதியாக வசிப்பார்கள் இருந்தால் இது அதுல எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஓகே, சில பேர் சொல்கின்றார்கள் இங்க வந்து ஒரு பேமெண்ட் ஒன்று கட்டணுமா, இன்சூரன்ஸுக்கு ஏதாவது கட்டி கொண்டே இருக்கணுமா வருஷம் அப்படி ஏதாவது இருக்குதா? கேள்விப்பட்டீங்க? அது வந்து சில நேரம் அந்த அவர்களுடைய சில தேவைகள், அதாவது உதாரணத்துக்கு இப்போ லைஃப் இன்சூரன்ஸாக இருக்கலாம், அல்லது அவர்கள் இங்கே ஏதாவது உதவிகள் பெற்றுக்கொள்கிற பென்ஷன் எடுக்க வேண்டிய தேவைகளாக இருக்கலாம், போன்ற தேவைகளாக இருக்கலாம். இப்போ அந்த தேவைகளுக்காக சில அரச தேவைப்பாடுகள் அதுக்குள்ள உள்வாங்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இது குடிவரவு தொடர்பான விடயங்களுக்குள்ளே அந்த விடயம் இருக்காது. சரி, ஓகே, நீங்க சொல்ற சரி. இப்ப பென்ஷன் வந்து அரசாங்க பென்ஷன் எடுக்கிறதுக்கு இந்த கண்ட்ரிபியூஷன்கள் தேவைப்படலாம். அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப ஒருவர் வந்து இங்க சிட்டிசன் உள்ளவர், நல்லா கேட்டுக்கோங்க, இங்க சிட்டிசன் உள்ளவர் ஸ்ரீலங்காவுக்கு போய் வாழ போறார். ஆனா சைல்டு பெனிஃபிட் போய் நிப்பாட்ட சொல்ல அவங்க சொல்றாங்க தங்களோட அந்த லிஸ்ட்லயே இல்ல இப்படி ஒரு விஷயம், அது வந்து கொண்டிருக்கும். அப்ப அது எடுக்கலாமா, எடுக்க கூடாதான்னு தடுமாறி கொண்டிருக்கிறார். இல்ல, சைல்டு பெனிஃபிட்டை நிப்பாட்ட முடியாதுன்னு சொல்றோம். சைல்டு பெனிஃபிட் எனக்கு வேணாம்னு சொல்லி சொன்னா நிப்பாட்டுறதுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. இப்போ நாங்கள் இன்னும் மற்ற பக்கத்தால் பார்ப்போம்னு சொன்னால் சைல்டு பெனிஃபிட்ன்றது வந்து ஒரு குறிப்பிட்ட வருமானத்துக்கு உட்பட்டவர்களுக்கு சாதாரணமாக வழங்கப்படும். பிள்ளைகளுக்கு கொடுக்கிறது, ஸ்கூல் பிள்ளைகளுக்கு அதான் சொல்றேன். அதாவது 18 வயதுக்கு உட்பட்ட வழங்கப்படுகின்ற சைல்டு பெனிஃபிட் தான் சொல்றீங்க. அந்த சைல்டு பெனிஃபிட் வந்து நாங்க விண்ணப்பிச்சு தான் அந்த சைல்டு பெனிஃபிட் எடுக்கணும். ஆட்டோமேட்டிக்கா பிள்ளை பிறந்த உடனே சைல்டு பெனிஃபிட் வராது. நாங்க விண்ணப்பிச்சு தான் எடுக்கணும். விண்ணப்பித்து எடுக்கிற அந்த விடயத்தை வந்து இப்ப நாங்கள் எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வருமானத்துக்கு மேல போயிட்டு, இப்ப எங்களுக்கு வேட வருமானம் ஒரு 1 லட்சம் பவுண்ட்ஸ் எங்களுக்கு வருதுன்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு தேவையில்லை, அரசாங்கத்தோட உதவி எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி நாங்கள் கருதினால் நாங்க அதை அறிவிக்கலாம்.
எங்களுக்கு அந்த சைல்டு பெனிஃபிட் தேவையில்லைன்னு சொல்லி, ஏன்டா எங்களுடைய வருமானம் உயர்வாக இருக்கிறது தேவையில்லைன்னு சொல்லி. அப்போ அப்படி அறிவிக்கும் பொழுது அவர்கள் அதை நிறுத்துறது சாதாரண விஷயம் முடியும். ஏன்னா தெரியல அவர்கள் ஏன் அதை நிறுத்த முடியாதுன்னு சொல்லுகிறார்கள் சொல்லி தெரியல, அல்லது இவர்கள் அது தொடர்பாக குறிப்பிட்ட விடயம் என்ன மாதிரி சொன்னார்கள்னு தெரியல. சைல்டு பெனிஃபிட்டை நிப்பாட்டுறதுன்றது ஒரு பிரச்சனை விஷயம். என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த குழந்தை, அதாவது சைல்டு பெனிஃபிட் எடுக்கிற குழந்தை இந்த நாட்டிலே வதியவில்லை, அந்த நாட்டை விட்டு வெளியில் போகுதுன்னு சொல்லி சொன்னால் அந்த நாட்டுக்கு சைல்டு பெனிஃபிட் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. சைல்டு பெனிஃபிட்ல எந்த உதவியுமே யாருக்குமே தேவையில்லாமல் போய்விடும். என்றபடியாக நான் நினைக்கிறேன் அவர்கள் அதை கையாண்ட முறையில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம்னு தான் நான் நினைக்கிறேன். நான் நினைக்கல அதை நிப்பாட்ட முடியாதுன்னு சொல்றது சரியாக இருக்கும் நினைக்கல. இன்னொருத்தர் இருக்கார் வந்து ஸ்டூடெண்ட் விசால வந்தவர் அகதி அந்தஸ்து கேட்டுட்டார், இன்சூரன்ஸ் நம்பர் எல்லாம் கொடுத்துட்டாங்க, கவுன்சில் டாக்ஸ் கட்டுறார், 2.5 வருஷம் வந்து இங்க வந்து கவுன்சில் டாக்ஸ் எல்லாம் கட்டுறார், 2 வீட்டுல இருக்கிறார், 2 பிள்ளைகள் இருக்குது. இவர் நிலைமை என்ன? ஒரு பிள்ளை இங்க கிடைச்சது, ஒரு பிள்ளை ஸ்ரீலங்கால கிடைச்சது, கொண்டு வந்துட்டார். இவர நிலைமை என்ன? இவர் 2.5 வருஷம் சொன்னா இவருக்கு அகதி அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்குதா இல்ல இவர் அகதி கோரிக்கையோடு இருக்கிறாரா? இன்சூரன்ஸ் நம்பர் கொடுத்துட்டாங்கன்னு சொல்றார். அப்படின்னா இல்ல, அவர் அகதி கோரிக்கையில் இருந்து அவருடைய கோரிக்கை கடந்த 1 வருடத்துக்கு மேலாக ஹோமோசாலை பரிசீலனைக்கு உட்படுத்தப்படாமல் இருக்குமா இருந்தா அவர் வந்து வேலை செய்வதற்கான விண்ணப்பத்தை மேற்கொள்ள முடியும். அவ்வாறு வேலை செய்வதற்கான அனுமதி அவர் கிடைக்கும் பொழுது அந்த அனுமதியை வைத்துக் கொண்டு அவர் இன்சூரன்ஸ் நம்பர் எடுக்கலாம். இன்சூரன்ஸ் நம்பர் அவரால் வச்சிருக்கிறார்ன்றதுக்காக அவருக்கு விசா இருக்கின்ற முடிவுக்கு நாங்க வர முடியாது. அப்ப அவர்கிட்ட நிலைமை எவ்வாறுன்னு தெரியல. இப்ப அவருக்கு விசா இருக்குமா இருந்தால், அதாவது அவருக்கு இந்த மார்ச் மாதத்துக்கு முன்னர் அவருக்கு விசா, அவர் அகதி கோரிக்கையை முன்வைத்து அதற்கு முன்னர் அவர் விசா கிடைத்திருக்குமாக இருந்தால் அவர் தற்போதைய சூழ்நிலையில 5 ஆண்டுகள் முடிய அவர் நிரந்தர உரிமைக்கு விண்ணப்பித்து அவர் அதுக்குரிய நிரந்தர உரிமையை பெற்றுக்கொள்ளலாம். அவர் இங்க பிறந்த பிள்ளையையும் அவருடைய டிபெண்டனாக அவருடைய விசாவுடைய சேர்த்துக் கொள்ள முடியும். ஏற்கனவே வந்த பிள்ளை அவருடைய விண்ணப்பத்திலே சேர்க்கப்பட்டிருந்தால் அந்த பிள்ளைக்கும் அதே மாதிரி விசா கொடுப்பார்கள், மனைவி என்றால் அதை இதை கொடுப்பார்கள். ஆனால் அவருக்கு இதுவரை கிடைக்கவில்லை என்று சொன்னால், அதாவது இவருக்கு இன்னும் அகதி கோரிக்கை நிராகரிக்கப்படவில்லை, இன்னும் தொடர்பான தீர்மானங்கள் எடுக்கப்படவில்லை என்று சொன்னால் அவர் தன்னுடைய அந்த சட்ட ஆலோசகர் ஊடாக அவர் கோமோஸுக்கு அறிவிக்க வேண்டும். தன்னுடைய இங்கே பிறந்த குழந்தையுடனான விடயங்கள் அந்த கோமோஸுடைய விண்ணப்பத்திலே ஏற்கனவே சேர்க்கப்படாமல் இருந்தால் நிச்சயமாக அந்த குழந்தையுடைய பர்த் சர்டிஃபிகேட்டை வைத்து அனுப்ப வேண்டும் கோமோஸுக்கு. எனக்கு இப்பொழுதும் ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது, இந்த குழந்தையையும் என்னுடைய ஒரு டிபெண்டனாக சேர்க்க சொல்லி அவ்வாறு சேர்த்தா தான் அவருடைய அகதி கோரிக்கை அவருக்கு திருப்பி வழங்குகிற சூழ்நிலை வரும்பொழுது அந்த குழந்தைக்கும் அதே அந்த ஸ்டேட்டஸை, அதாவது அகதி அந்தஸ்தை வழங்குவதற்கு கோமோஸுக்கு இலகுவாக இருக்கும். இல்லாவிட்டால் அவர் மீண்டும் ஒரு விண்ணப்பத்தை மேற்கொள்ள வேண்டி வரும். அதுவரை அல்லது அவர் நிரந்தர உரிமை எடுக்கும் வரை காலம் தாழ்த்தி தான் அந்த பிள்ளைக்கு ஒரு உரிமை எடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் என்றபடியால் அந்த உடனடியாக அதை கோமோஸுக்கு அறிவிப்பதுதான் நல்லதாக இருக்கும். இப்ப வந்து 10 வருஷ கேட்டகரி வந்துட்டுதான் அந்த பிஆருக்கு? இல்ல இன்னும் அது வரையில், அதான் நான் ஏற்கனவே சொன்னது போல அது வந்து இன்னும் பரிசீலனையில் தான் இருக்கின்றது. தொழிற்கட்சியினுடைய 100க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் அதற்கு எதிரான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். அப்ப அவர்கள் அதை நடைமுறைப்படுத்துவது அல்லது சட்டமாக்கி பாராளுமன்றத்தை கொண்டு செல்வதிலேயே பல்வேறு சிக்கல்களை எதிர்கொள்கின்றார்கள் என்று சொன்னால் இது அந்த நாங்கள் இனிவரும் காலத்திலே வருகின்றவர்களுக்கு நாங்கள் சட்டத்தை நடைமுறைப்பட கொண்டு வர முடியுமே ஒழிய ஏற்கனவே நாங்கள் உங்களுக்கு இறைச்சியும் சோறும் தருகிறோம் என்று கூப்பிட்டு விட்டு உங்களுக்கு பானம் பரப்பு தான் இருக்குன்னு சொல்வது சரியில்லை என்றதுதான் அவருடைய பொதுவான வாதமாக இருக்கின்றது. பல லேபர் கட்சி எம்பிகளுடைய வாதமாக இருக்குது. இப்ப இன்னொருத்தர் கேட்டிருக்கிறார் வந்து அவருக்கு 5 years வந்து விசா கிராண்டட் ஆகிருக்குது. ஆனா ஜனவரி 2028 தான் அவருக்கு முடியுது. இன்னும் அவர் ஸ்ரீலங்காவில வந்து இப்ப 2027 முடிஞ்சா திரும்பவும் அவர் ஸ்ரீலங்கால தனக்கு சேஃப் இல்லைன்ற விஷயத்த ஹோம் ஆபீஸுக்கு அறிவிக்க வேணுமான்னு கேட்டிருக்கிறார். அதாவது 5 ஆண்டுகள் காலம் அவருக்கு இங்க வழங்கப்பட்டு 5 ஆண்டு காலத்து இப்ப இருக்கிற சட்டமே தொடர்ச்சியாக இருக்குமாக இருந்தால் 5 ஆண்டிலே நிரந்தர உரிமை பெறுவது என்பது சாதாரணமானதாக இருக்குமாக இருந்தால் இப்ப இருப்பது போல இருக்குமாக இருந்தால் அவர் பொதுவாக அவர் அந்த 5 ஆண்டு முடிவிலே அவர் நிரந்தர உரிமைக்கு விண்ணப்பிக்க முடியும். விண்ணப்பிக்கும் பொழுது அவருக்கு வேற பிரச்சனைகள் ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் அவர்களுக்கு நிரந்தர உரிமை வழங்குவார்கள். ஆனால் இவர்கள் ஏற்கனவே முன்வைக்கப்பட்ட அந்த முன்மொழிவு, அதாவது நிரந்தர உரிமை முன்மொழிவு நடைமுறைக்கு வருமாக இருந்தால் அதிலே சில சிக்கல்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் அதன் பின்னர் இது ஏற்கனவே வந்தவர்களுக்கும் இதுவரை நிரந்தர உரிமை பெறாதவர்களுக்கும் அனைவருக்கும் பொருந்தும் என்றுதான் அந்த சட்டத்தை கொண்டு வர முற்படுகின்றார்கள். அதன்படி
இனி ஒவ்வொரு 2.5 வருட காலங்களுக்கும் அவர்களுக்கு விசா புதுப்பித்து வழங்கப்படும். அந்த புதுப்பிக்கும் காலத்திலே அவர்கள் தங்களுடைய நாட்டுக்கு அல்லது அவர்கள் திரும்பிச் செல்வது, அவர்களுக்கு தொடர்ச்சியான கொலை அச்சுறுத்தல் இருக்குது அல்லது அவர்களுக்கு அவர்கள் உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது, கைது செய்து சித்திரவதைக்கு உட்படுத்தப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது என்ற போன்ற விடயங்களை அவர் நிரூபிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். இன்னொரு கேள்வி இருக்கு லோயர், என்ன பிரச்சனைன்னா அவர் வந்து பெனிஃபிட் எடுக்கிறார், வேலை செய்கிறார் 40 மணித்தியாலம். இது வந்து ஐஎல்ஆருக்கு பிரச்சனை ஏற்படுத்துமான்னு கேட்கிறார். அதான் இப்ப இருக்கிற சட்டத்தின்படி அது ஒரு பிரச்சனையான விஷயமா இல்லை இதுவரைக்கும். ஆனா நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த புதிய அந்த முன்மொழிவுகள், அதாவது நிரந்தர பதிவு முன்மொழிவுகள் சட்டமாகும் பொழுது, நடைமுறைக்கு வரும் பொழுது இவ்வாறான விடயங்கள் ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்கு. அதாவது சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இல்லை, அதாவது அந்த பொது நிதியை, அரசு நிதியை அவர்கள் பெற்றுக்கொண்டிருப்பார்களாக இருந்தால் அது வந்து எதிர்காலத்தில் நிரந்தர உரிமை பெறுவதிலே காலதாமதங்களை அதிகரித்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இது எப்ப அமலுக்கு வரும் தெரியாது, தொடர்பாக இன்னும் தீர்மானிக்கப்படவில்லைன்னு சொன்னால் இது அமலுக்கு வராமலும் போகலாம். அல்லது புதிய 2029 புதிய அரசாங்கம் வந்து இதை விட மிகவும் கடினமான நடைமுறையை கூட கொண்டு வரலாம். ஆனால் இப்போது இருக்கின்ற நிலைமையின்படி இது வந்து நடைமுறைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அண்மை காலத்தில் இல்லை. பொதுவாக ஏப்ரல் நவம்பர் காலப்பகுதி 2 காலப்பகுதியிலேயும் தான் பிரித்தானிய அரசாங்கம் குடியுறவு தொடர்பான சட்டங்களையும் திருத்தங்களையும் மாற்றங்களையும் புதிய விடயங்களையும் கட்டண அதிகரிப்புகள் எல்லாத்தையும் அறிவிக்கின்றது. அந்த வகையிலே ஏப்ரலில் இது வராதபடியால் சில வேளைகளிலே ஜூன்லே வரலாம், சில வேளைகளிலே அவ்வாறு இல்லைன்னு சொன்னால் இது நவம்பரிலே ஏதாவது ஒரு திருத்தத்துடன் இது ஒரு நிலைமைக்கு கொண்டு வரப்படலாம் என்று எதிர்பார்க்கலாம். மிக நன்றி லோயர், பல முக்கியமான விடயங்களையும் நேர்களுடைய கேள்விகளுக்கு பதில் தந்தீர்கள். மிக நன்றி உங்களுக்கு. மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். இமிகிரேஷன் லோயர் ஜோகராஜா ஜெயகாந்த் எங்களோடு பேசினார். நேர்களுடைய கேள்விகளுக்கும் அவர் பதில் அளித்தார். உங்களுடைய கேள்விகள் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸ்ல கேள்விகளை நீங்க போடுங்க, எழுதுங்க. நான் வந்து லோயர்கிட்ட கேட்டு அதற்கான பதில்களை நான் உங்களுக்கு தருகின்றேன். மிக நன்றி நண்பர்களே. முக்கியமான அகதிகள் தொடர்பான பிரச்சனைகள் தொடர்ச்சியாக நாம் பேசிக்கொண்டு வருகின்றோம். இது உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். கமெண்ட்ஸ்ல உங்களுடைய கருத்துக்களை எழுதுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பட்டன் அழுத்துங்க, ஹை பட்டன் அழுத்துங்க. உடனுக்குடன் உங்களுக்கு செய்திகள் வந்து சேரும். மிக நன்றி.